இன்றைய வேதவசனம் ஆமோஸ் 4:12. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமேன். நாம் நம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக வேண்டும். ஏனெனில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எனவே அவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபம் காட்டி உற்சாக பலிகளையும் கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளே புளித்த மாவாகிய கள்ள போதகங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உற்சாக பலிகளையும் செலுத்தி தங்களை பக்தி உள்ளவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் நம் தேவன் இத்தகைய காரியங்களை வெறுக்கிறார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, இல்லையெனில் நான் சோதோமுக்கும் கொமோராவுக்கும் செய்தது போல உங்களையும் கவிழ்த்து போடுவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய 2ஆம் வருகையிலும் அப்படியே நடக்கும். எனவே நாமும் நம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாவதற்காக நாம் நம் உதடுகளால் மாத்திரம் தேவனை துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தாதபடிக்கு நமக்குள்ளாக இருக்கும் புளித்த மாவாகிய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புளிப்பில்லாத அப்பமாகிய நமக்காக சிலுவையில் பிற்கப்பட்ட ஜீவ அப்பமான உண்மையான பஸ்காவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாவோம். ஆமேன்.